பிரதம மந்திரி சுய வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தில் விவசாயம் அல்லாத துறையில் நுண் நிறுவனங்களை அமைப்பதன் மூலம் சுய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு மானியத்துடன் கூடிய கடன் அளிக்கும் திட்டத்தினை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன் மூலம் ஊரக மற்றும் நகர்ப்பகுதிகளில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை உருவாக்கி வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் சிறப்பு பிரிவினராக மகளிர், பட்டியலினத்தோர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், முன்னாள் இராணுவத்தினர், சிறுபான்மையினர், திருநங்கையர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு அதிகபட்சமாக வயது வரம்பு இல்லை. உற்பத்தி தொழிலில் ரூபாய் 10 லட்சத்திற்கு மேலும், சேவை தொழிலில் ரூபாய் 5 லட்சத்திற்கு மேல் திட்ட மதிப்பீடு இருக்கும் பட்சத்தில் அனைத்து உற்பத்தி மற்றும் சேவை சார்ந்த தொழில்கள் இந்த திட்டத்தின் மூலம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திட்ட மதிப்பீட்டில் கிராமப்புற பகுதிக்கு அதிகபட்சமாக 35%, நகர்ப்புற பகுதிக்கு அதிகபட்சமாக 25% வரை மானியமும் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் இணைந்து பயன்பெற ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, திட்ட அறிக்கை, கல்வி தகுதி சான்று, வகுப்பு சான்று, கிராமப்புற சான்று ஆகியவற்றை ஆவணங்களாக சமர்ப்பிக்க வேண்டும். பிரதம மந்திரி சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் வேலூர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டில் மட்டும் 231 பயனாளிகள் விண்ணப்பித்து பயன்பெற்றுள்ளனர். அவர்களுக்கு சுமார் 114 கோடி ரூபாய் பல்வேறு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக கடனாகவும், ரூபாய் 4,50,00,000 மானியமாகவும் நிதி வழங்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் நலிந்த நிலையில் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கிட விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் நடப்பாண்டுக்கான விண்ணப்பங்கள் வழங்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தின் கீழ் நலிந்த நிலையில் இருக்கும் சிறந்த விளையாட்டு வீரர்களிடமிருந்து ஒவ்வொரு ஆண்டும் விண்ணப்பங்கள் பெற்று தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு மாதந்தோறும் ஓய்வூதியமாக 6,000 வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது நலிந்த நிலையில் வருமானம் குறைந்து வேலையில்லாத நிலையில் இருக்கும் விளையாட்டு வீரர்கள் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்றிருக்க வேண்டும். சர்வதேச மற்றும் தேசிய போட்டிகளில் முதலிடம், 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடங்களில் வெற்றி பெற்று இருக்க வேண்டும். இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 58 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரின் மாத வருமானம் ரூபாய் 6,000க்கும் மிகாமல் இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதற்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலம் பதிவிறக்கம் செய்து உரிய ஆவணங்களை இணைத்து வேலூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலகத்தில் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பித்து நலிந்த நிலையில் உள்ள சிறந்த முன்னாள் விளையாட்டு வீரர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த மகிமண்டலம் வனப்பகுதியை ஒட்டி 5க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இந்த பகுதியில் உள்ள பிகுவப்பள்ளி கிராமத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கிராமத்தின் அருகாமையிலுள்ள வனப்பகுதியில் இருந்து அவ்வப்போது சிறுத்தைகள் குடியிருப்பு பகுதிக்குள் வருவதாகவும், அங்குள்ள கால்நடைகளை அடித்துக் கொன்று விடுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக வனத்துறை அதிகாரிகள் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். அதன் பிறகு அப்பகுதி மக்களிடையே பேசிய வனத்துறை அதிகாரிகள், சிறுத்தைகள் நடமாட்டம் உள்ள பகுதி ஆந்திர வனப்பகுதியை ஒட்டி இருப்பதால் இரவு நேரங்களில் வீட்டின் எதிரில் மின் விளக்கை எரியவிட வேண்டும். இரவு நேரங்களில் அப்பகுதிகளில் உள்ள சாலைகளில் தேவையில்லாமல் செல்ல வேண்டாம் எனவும் தெரிவித்தனர். மேலும் வனத்துறையின் மூலம் இரவு நேரங்களில் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளனர். எனவே வனம் சார்ந்த பகுதியை ஒட்டியுள்ள பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் வனத்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஆட்சியர் அலுவலகத்தில் சில தினங்களுக்கு முன்பு விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய ஆட்சியர் சுப்புலட்சுமி, கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் கால்நடைகளுக்கு ஜூலை 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையில் கோமாரி தடுப்பூசி செலுத்த உள்ளதால் விவசாயிகள் தங்களுடைய கால்நடைகளுக்கு கோமாரி தடுப்பூசி செலுத்திட கேட்டுக்கொண்டார்.